கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. என்னமா என்ன செஞ்சுட்டு இருக்க? எல்லா சீர்ச்சனமும் கரெக்ட்டா இருக்கான்னு பாருடா. இப்பதான் ஒண்ணு ஒண்ணா பாத்துட்டு வரேன், எல்லாம் சரியாதே இருக்கு. இல்லடா, ஏது விட்டுக்கிட்டு போயிருக்கான்னு பாரு. அதையும் சொல்லிட்டேன், இல்லனா இப்பவே வாங்கி வச்சு போறலாம்ல, அதுக்குதான். ஏமா நாளைக்கு மண்டபத்துல ரிசப்ஷன் முடிஞ்சோட தான் சீர் சடத்தெல்லாம் எடுத்து கொடுக்கணும். இப்பவே எடுத்து கொடுக்க போறா, இல்லன்னா நாளைக்கு போய் பெறத்தால போய் பார்த்து எல்லாத்தையும் வாங்கிடுவோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பீரா கட்டலாம் அதெல்லாம் நேர மாப்பிள்ளை வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டேன். கல்யாணம் முடிஞ்சோடனே இறக்கிடுவோம் சொல்லிட்டாங்க. சரி, வாரவங்க கவனிக்கிறதுக்கு இருக்காம இருக்கு. என்ன கோயிலுக்கே போகல, என்ன வீட்டுல பொண்ணு அழைப்பு வேற இருக்கு, மாப்பிள்ளை அழைப்பு இருக்கு, எம்பிட்டு இருக்கு. சரி சரி, நீ போய் நில்லு. அங்க நின்று சிரிப்பிக்கிற பாருங்க. அடுத்த கல்யாணத்தை முடிக்கணும். சீக்கிரமா எல்லா வேலையும் முடிக்க சொல்ல. என்ன அவதிக்கு அவ ரெடி பண்ணிட்டாளா? தெரியல, நான் மண்டபத்துக்குள்ள வந்துட்டேன். அங்க போய் பாரு, வீட்டுல என்ன சோடிச்சு இருக்காளா, என்ன பண்றாளுன்னு தெரியல. சீக்கிரமா சோடிச்சு பெண் அழைப்புக்கு அவளை மாலை போட்டு கூட்டு வர சொல்லு. சரிம்மா, வெத்தலை பாக்கல கண்ணாக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன இங்க வந்தாண்டா, அங்க பயிர் கூட சுத்திக்கு இருக்கு. அதுவும் நான் சொல்லி விடுறேன். என்ன போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறியா? வந்தாண்டா வெத்தலை பாக்க வாங்கிட்டு வர சொல்லுங்க. அங்க பெண் அழைப்பு இருக்குல்ல, நான் அங்க போறேன். சீக்கிரம் போ. எந்த குடும்பத்துல இப்படி நடக்க மாட்டேது தெரியல. ஆனாலும் கிராமத்துல இப்படி கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் கொடுத்ததே வச்சிருக்கணும். கடவுளே, நல்லபடியே என் பேத்தி மனசு மாறணும். இதையும் துணையா இருக்கணும். மாத்துச்சால இருக்கா பொண்ணு மாப்பிள்ள இங்க வந்து மறுபடியும் சேர மாத்துவாளா? இல்ல வீட்டுல எல்லாம் பண்ணிட்டு வர சொல்லிட்டேன். மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வந்துருவாங்க. வந்தோடனே அப்படியே கோயில் வச்சு அப்படி தாலி கட்டிட வேண்டியது மத்தத்தை சொல்லி. இல்ல கூறப்படவே எல்லாம் மாத்துவாள்ல, தாலி கட்டும் போது அது பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். அது இருந்ததுன்னா முன்னாடி வைங்கோ, அதையும் பூஜை பண்ணி எடுத்து தந்தா அப்புறம் மாத்திட்டு வருவாள். இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, வீட்டுல ரெடி பண்ணிடுவாங்க. எல்லாம் ரெடி பண்ணி தான் கொண்டு வருவாங்க. இங்க இருக்கிறது மட்டும் பூஜை பண்ணா சரி. சரி, நேலி ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் மாப்பிளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு வாங்க. அதான் இப்பவே சொல்லிடுறேன், வந்துருவாங்க. நீங்க பூஜை ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரி. பொண்ணு ரெடி பண்ணிட்டேனா? நம்மளே ரெடி பண்ணியாச்சு. இந்த நாத்ராக்காரன் வந்து மாலை போட்டு கோயில் கழிச்சிட்டு போனா சரிவே. அப்படி செய்வேலா? நம்ம முறையில அப்படி கிடையாது. என்ன பொண்ணு முகத்துல கல்யாணம், ஒரு கல்யாண கலையே இல்ல. நீங்க வேற, அவங்க 2 நாளா 3 நாளா தூங்காமலே கிடக்குறாங்க. கோணு வைக்கணும், அதை வைக்கணும்ட்டு அப்படியே ஒரு வழி படுத்தி விட்டாங்க. எந்த கல்யாண பொண்ணு முகத்துல தான் சந்தோஷம் இருக்கும்? கல்யாணம் முடிஞ்சது பிறகு தானே. ஓ, நீதான் மேக்கப் போடுறதாப்பா? ஆமா, என்னதையும் சொன்னாங்க, அதான் போட்டுக்கிறேன். இப்போ சுஜியோட கல்யாணத்துல நீயே மேக்கப் போட்டுரும். அதுக்காக என்னமா போட்டுரும்? சுஜிக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுங்க. ஐயோ சும்மா இரு, இப்பவே கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? ஒழுங்கா நல்லா படிப்போம். ஆமா, படிப்பாளி. நேரா ஆகிட்டே இருக்கு, என்ன செய்யறான்னு தெரியல. மாலையை போட்டு கூட்டு போறோம். நல்லா சவுண்ட் கேக்குது. உங்க அப்பாவே நல்ல நேரம் பார்த்ததே வாங்கணும்னு ஒரு குறிக்கோளோட சொல்லிட்டாரு. அதுக்குதே வந்தோம். சரி, நேரா ஆகுது. அப்பையில இருந்து உன் அந்த தம்பிகாரி போன் அடிச்சிட்டே இருக்கான். சீக்கிரம் வர சொல்லி. மாலையை போட்டோம்னா கிளம்பிடுவோம். அப்புறம் மாப்பிள்ளை அழைப்பு பாத்துருவாங்கல. சரி சரி. அருந்ததி போய் உன் அத்தாச்சிக்கு மாலையை போட்டு விடு. அப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம். தீத்தோப்பியலா வேவர்த்தி சந்தேகத்தையே பெத்துட்டாயோல எடுத்து சொல்ல. நீ சந்தேகம் கேக்குறதுக்கு பேர விளையாட இருக்குடி. சீத்திரம் முதல்ல மாலையை போட்டு விடுறியே. அங்க கோயிலுக்கு போகணும். நேரா ஆகுது. நல்ல நேரம் புரியுதுல, தாலி கட்டணும். நீங்க தீத்தோப்பியலா முடிவோடவே இருக்க. என்ன இங்க வர செவனியோட ஒரு வச்சண்டு வையே. நேரம் சொல்லி சொல்லிக்கிறாங்கல. பரவ என்ன? என்ன சந்தேகம்? ஒண்ணு கிடையாது. கல்யாணம் ஆக போற ஒரு பொண்ணு ஆணுமே மாலை மாத்தி மாத்தி போட்டுக்குவாங்க. சம்பந்தமே இல்லாம நான் எனக்கு என் அத்தாச்சிக்கு மாலை போடுறப்ப எனக்கு என் அத்தாச்சிக்கு கல்யாணமா? சந்தேகத்துல சாணி அடி கொட்ட. மரியாதை மாலை போட்டு வா. என்ன மாதிரி பேசிக்கிருக்காம. இந்த சந்தேகம்லாம் தீத்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பா. அவங்க கிட்ட போய் கேட்டுக்கறலாம். என்ன இவ மாலையை போடு, நேராவது. தீத்து வைக்க மாட்டேங்கிறீங்களா? சரி, வச்சுக்கிறேன்.
கொடுத்ததை விட அவர் உனக்கு எடுத்து கொடுத்ததே ரொம்ப நல்லா இருக்கு. பாப்பாக்கு பிடிச்சிருக்கா? யாரு? நானே. என்ன செஞ்சுக்கிறிய? வேமா வாங்க, கோயிலுக்கு போவேனாமா? சார் நீங்களா? இதோ வாரம் சார். சீக்கிரம் வாங்க. உங்க அங்கிள் வந்துட்டாங்க. போமா? ஆத்தி சிரிப்ப பாருங்கடா. வாங்க வாங்க. சீக்கிரம். தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ. சாரி சார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ, மன்னிச்சுக்கிறீங்க. என்ன சார்? சார் என்ன? கொஞ்சம் மன்னிச்சுக்கிறீங்க, கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு கிளம்பல இருந்தா இங்க போயிருக்கலாம்ல. எனக்கு எந்த கோயில் தெரியும், நான் பின்னாடி வந்திருப்பாம்ல. இதுல என்ன இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளைக்கு மாலை போட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிடுவோம். பொண்ணை பத்தி அழைச்சிட்டு போனாங்க. சரி, மாப்பிள்ளை குடும்பத்தோட அப்படியே ஒன்னா வர மாதிரி போனா நல்லா தானே இருக்கும். அதுக்குதான் வர சொன்னேன். வந்தியனா மாலை போட்டு அழைச்சிட்டு போயிடலாம். என்ன சார் விட்டா உங்க குடும்பத்துல ஒரு ஆளாவே நீ ஆக்கிடுவிய போல. ஏன் இருந்தா என்ன தப்போ? டே குட்டிமா, அச்சு அழகா இருக்கு பட்டு பாவாடை சட்டை, தங்க பிள்ளைக்கு. நான் கூட எத்தனையோ பட்டு பாவாடை சட்டை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா அப்பெல்லாம் இல்லாத சந்தோஷம் நீங்க வாங்கி கொடுக்கும் போது இருந்திருக்கு. அப்படியா? நான் வாங்கி கொடுத்து பட்டு பாவாடை சட்டை ரொம்ப பிடிச்சிருக்கோம். அழகு ரஜாத்தி, என் தங்கம். சரி வேமா வாரியலா? வரேன் சார், வீட்டை பூட்டிட்டு வரேன். நீங்க போங்க. பாப்பா கொண்டு போறீங்களா? இல்லை வெண்ண தாம்பளம் எடுத்து வச்சோன்னா அங்க இருந்து என்ன செஞ்சுக்க மாலை வச்சிருக்கு எடுத்துட்டு வாடா. என்ன ஏழாவதா மாலை போட்டு கூட்டி போக வேணாமடா? ஆமாடா, ஆளாளுக்கு ஏதாலும் வேலையை கட்டுங்க. என்ன நீங்க தான் அப்படி கீழே நின்று இருக்க. இப்ப நின்னுக்கு இருக்க இந்த வேகத்துல வந்து எடுத்துட்டு போடாமல நான் வந்து எடுத்துட்டு வரணுமா? எனக்கு அப்பதான் வேற வேலை கொடுத்துருக்கு. இல்லை பம்பளுக்கு அதை எடுத்துட்டு வாடா. வேலை வரதுல எப்படி போதுக்கா தாம்பளத்தை வச்சிருக்காங்க. அதுலதான் மாலை எடுத்துட்டு வாடா. ரொம்ப ஓவரா பண்ற. கல்யாணம் முடிட்டு வச்சுக்கிறேன். நீ வச்சு என்ன செய்வ? பேப்பர் எடுத்துட்டு வா. சரி, ரொம்பத்தையும் ஓவரா செய்யறாங்க. முதல் போய் எடுத்துக்கொண்டு போய் கொடுப்போம். நீங்களா மேடம்? உங்களுக்கு இங்க என்ன சோடி? மேக்கப் போடுறதோட உங்க சோடி முடிஞ்சு வச்சுல. நிறைய கட்டி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது. இப்போதைக்கு இங்க நிக்கிறியா? என்ன நீ இப்படி கோவப்படுற? நான் அப்படி வீட்டுக்கு போக முடியும்? நான் சொல்லிட்டேன் மாமாவோட கல்யாணம்டே. அதனால என்னால போக முடியாது. யாருக்கு மாமா? தேவையில்லாம மனசுக்குள்ள அதே போட்டு சும்மா உழப்பிக்கு இருக்காதியே. நிறைய வட்டம் சொல்லிட்டேன். சும்மா சொல்லி இருக்காதியே. அப்புறம் நான் இந்த வாட்டி ஐயா கல்யாணத்துக்கு நான் போட்டு கொடுத்துறேன். பாத்துக்கோங்க. சொல்லு, யாரு வேணான்னு சொன்னா? ஐயோ, உங்ககிட்ட பேசிக்கிருந்தா அங்க மாலையை கொண்டு போறேன்னு என் அண்ணன் மேல ஏறி சண்டைக்கு வந்துட்டியா? நான் முதல்ல போகணும். நீ விடுங்க. ஏய் இரு, இந்த தாம்பளத்திட்ட தானே தேடிக்க இருக்க. மாலை உள்ள இருக்கு, எடுத்து கொண்டு போய் கொடு. உங்களுக்கு எதுக்கு அக்கறை? என்கிட்ட சொல்லி விட்டாங்க. நான் தான் எடுத்துட்டு போவேன். இல்லை வென்று, நீ தான் எடுத்துட்டு போவ. சரி, பாவம் பச்சை பிள்ளை தேடிக்கு இருக்குமே சொல்லி வந்து எடுத்து கொடுக்க வந்தா ரொம்ப டைம் பண்ற. யாரும் எங்களுக்கு உதவி பண்ண தேவையில்ல. எங்களுக்கும் கை கால் எல்லாம் நல்லாத்தே இருக்கணும். விளங்காம இல்ல. என்னடா விளங்காம இருக்க செய்யட்டுமா? ஐயோ சாமி, உங்ககிட்ட பேசிக்கிருந்தா அவ்வளவுதான் என் பொழப்பு போயிடும். நான் வாரேன். இப்ப எதுக்கு பல்ல காமிச்சுக்கிறியா? போற வழி எதுக்கு பறச்சுக்கிறியா? நான் கிளம்பணும். வழிய விடுங்க. இல்ல நீ அங்க போய் இதை தாண்டா தேடுவ. இதுல மாலை மட்டும் தானே வைக்கணும். இதை எடுத்துட்டு போய் கொண்டு போய் குடுறா. ஏன்டா படுத்திக்கிருக்க? உங்களுக்கு எதுக்குங்க என் மேல தேவையில்லாத அக்கறை? நான் நிறைய மட்டும் சொல்லிட்டேன். சும்மா நைட்டு இருக்காது. ஐயா வரட்டு கல்யாணத்துல கண்டிப்பா சொல்லி தருவேன். பாத்துக்கோங்க. சொல்லி கொடுத்தாலும் சரி. நானும் ஏதாவது பஞ்சு பிள்ளை பாக்குறேன்னு சொல்லிட்டோம்ல. வேற எதுக்கு சும்மா என்னவே நோண்டிக்கிட்டே இருக்கியா? அப்பா இந்த வாயை அடக்கிறதுக்குதே நான் தனியா சோறு திங்கணும் போல. எனக்கு நீங்க சோறு திங்கணும்? அது அப்படிதே. சரி, இந்தா எடுத்துட்டு போ. கொடுங்க. தேங்க்ஸ். அப்பப்பா ஒன்னும் நீங்க முறுக்கிக்கிட்டலாம் சொல்ல தேவையில்ல. போங்க. மறுபடியும் எதுக்கு மறைக்கிறியா? ஆம்பளத்தை கொடுத்தோன்னு வாங்கிக்கிட்ட அம்படுதானா? வேற என்ன? நான் எப்படி இருக்கேன்? சும்மா எதுக்கு இதுவே கேட்டுக்கிறியா? நீங்க எப்படி இருந்தா எனக்கு என்ன? கரைச்சல் பிடிச்சவையா சாமி? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் கொஞ்சம் மேக்கப்ல போட்டு நல்லா இருக்கேன்ல. இதெல்லாம் போய் வேற யார்ட்ட கேட்க வேண்டியது. எதுக்கு யார்ட்ட கேட்கறியா? அவன்கிட்ட தான் கேட்க முடியும். மேடம், ஏன் மேடம் இப்படி செய்யறியா? சத்தியமா இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் என்ன நினைப்பாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஏங்க இப்படி செய்யறியா? சொன்னா புரிஞ்சுக்கிறங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது எதுவும் நல்லதுக்கு இல்ல. நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை, நான் ஒரு ஆம்பளை பையன். வித்தியாசம் இருக்குதுங்க. எனக்கு இந்த ஈன வெங்காயம் தேவையில்ல. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன? ஆமா நான் பொம்பளை பிள்ளை, நீ ஆம்பளை பிள்ளை. இப்ப நான் குடியா முடிக்க போச்சே. கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் எப்படி இருக்கேன்? கோயில உள்ள அம்மன் சிலை மாதிரி இருக்குமா? போதுமா? நான் வாரேன்.
கோயில் உள்ள அம்மன் சிலை மாதிரி இருக்குமா? போதுமா? நீ சொல்லிட்டீல, அப்படிதான் இருப்பேன். தூரத்தில் தோன்றிடும் மேகத்தை போலவே நான் உன்னை பார்க்கிறேன் அன்பே. சாரலாய் ஓர் முறை நீ என்னை தீண்டினாய், உனக்கது தெரிந்ததா அன்பே? அண்ணே, மாப்பிளைக்கு மாலை போட்டு மாப்பிள்ளை அல்பம் செய்ய போறாங்க. நீ என்ன பாட்ட படம் நின்னுட்டு இருக்க? பையன் வராங்கனே, பாட்ட போட்டு விடு. செத்த பேசாம இரு. வர வேண்டிய ஆளு வரட்டும், வந்து சொல்லட்டும், பிறகு போடுவோம். ஏய், ஏதாவது வஞ்சு போட போறாங்கனே. நீ உன் வேலையில சரியா இரு. இதுக்கு காமிக்கிறீங்க கூட அந்த ஆளு ஏன்டா இருக்கிற? என்ன வந்தாச்சுல்ல வைகை புயல். வாங்க வாங்க. இல்ல என்ன பாட்டு போடுறேன்னு தெரியல, ஆப்ரேட் பண்றதுக்கு தெரியலங்க, அதாங்க. என்ன நீங்க ஒவ்வொரு வீட்ல என்னென்ன விசேஷத்துக்கு என்னென்ன பாட்டு போடணும் உங்களுக்கு தெரியாதா? டேய், எங்க அண்ணனுக்கு மாப்பிள்ளை அழைப்பு வைக்க போறாங்க. மாப்பிள்ளை அழைப்புக்கான பாட்டை போட்டுடுங்க. நேராவது என்னை சொல்லி அனுப்பி விட்டாங்க. கோயிலுக்கு போறேன், வெரசா போகணும். மாப்பிள்ளை அழைப்பு பாட்டுலையும் போடணுமா? வேற எந்த பாட்டு போடக்கூடாதா? இப்போ என் அத்தமைய மாலையை போட போறியா? அதனால மாப்பிள்ளை அழைப்பு பாட்டு போடுங்க. எல்லாம் கீழே நின்னுட்டு இருக்காங்க. போட்டு விட சொல்லிட்டே வந்தேன். சரி போட்டு விடுறேன். அப்புறம் சேலையில ரொம்ப அழகா இருக்கிய. தேங்க்ஸ். தேங்க்ஸ் கூட நல்லா இருக்கு. பாட்டை மட்டும் போடுங்க. தேவலாம எந்த வேலையும் பார்க்க வேணாம். வாரேன். இலை, இன்னைக்கு என்ன டேர் போட்டிருக்காங்க? தலை, இன்னைக்குதான் தலை ரொம்ப பயங்கரமான டேரு. என்னடா சொல்ற? என்ன சொல்லிருக்காங்க? தலை, தெரியாத ஒரு கல்யாணத்துல, அதாவது நமக்கு பத்திரிக்கை வைக்காத ஒரு கல்யாணத்துல, யாருன்னே தெரியாத கல்யாணத்துல போய் சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு அதை வீடியோ எடுத்து போடுங்க சொல்லி டேர் போட்டிருக்காங்க. இல்லை, இந்த யூடியூப் சேனலை எதையாவது சம்பாரிச்சு முன்னுக்கு வரலான்னு பார்த்தா இப்படிலாம் இறங்க விடுறாங்களே. இல்லை விட்டா போன மாதிரி நடிச்சு காட்டிங்கன்னு சொல்லுவாங்க. வரடா, என்ன பண்ண சொல்ற? என்ன தலை பண்ண? நம்ம கொஞ்சம் பார்ட் டைமா வேலை பார்க்கணும்னு நினைச்சது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சோம். சரி விடு தலை, இப்ப என்ன தெரியாத ஒரு கல்யாணத்தை வீட்டுல போய் சாப்பிட்டு வரணும் அப்படிதானே? இதெல்லாம் சப்ப மட்டும் சாப்பிட்டு பாட்டு நீ பேசாம இரு. நான் பொண்ணு வீட்டை விசாரிக்கிறேன், நீ மாப்பிள்ளை வீட்டை விசாரி. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரே பொய்ய சொல்லுவான். திரும்ப திரும்ப போய் சாப்பிட்டு போய் வச்சுட்டு வீடியோ எடுத்து போடுவான். நம்மளுக்கு தர காசு. இலை, அப்படி பார்த்தா இன்னைக்கு ஏகப்பட்ட கல்யாணம்டா. இன்னைக்கு முகூர்த்தம். தலை, இந்த ஊருக்குள்ள ஒரு கோயில ஒரு கல்யாணம் இருக்கு. அந்த கல்யாணத்துல போய் சாப்பிட்டு போய் எழுதுவான். எப்படி உனக்கு இந்த ஊருக்குள்ள கல்யாணம் நடக்குதுன்னு தெரியும்? தலை, நேத்து பேனர் அடிச்சு கோயில ஒட்டிருந்தாங்க தலை. அந்த பிளக்ஸ பாத்துட்டு சொல்றேன். ஏதோ பேர் கதிர் அவந்திக்கான போட்டுருந்துச்சு தலை. பார்த்தா அங்க போய் நம்ம போய் சாப்பிட்டு வருவோம். செருப்படி வாங்காம இருந்தா சரினே. சரி பண்றோம்னு அந்த கமெண்ட்ல தட்டி விடு. அதெல்லாம் சரி, நான் பொண்ணு வீட்டை விசாரிக்கிறேன், நீ மாப்பிள்ளை வீட்டை விசாரி. சரியா? ரெண்டு பேரும் கணக்கு ஒரே மாதிரி இருந்தா உடனே சாப்பிடுறோம், சைடா வீடியோ எடுக்கிறோம், அதை மொய் எழுதுறோம், வீடியோ போஸ்ட் பண்றோம், நம்ம காசு வரும். என்ன? சரி தலை, கலக்கிடுவோம் வா. வாங்க மச்சானுங்களா, எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். வணக்கம்டா மாப்பிள்ள. என்ன எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? என்ன மச்சான் கலாய்க்கறாப்ல தெரியுது? சரி சரி. அப்புறம் பிறகு உட்காந்து கலாய்ங்கடா. இந்தா சீக்கிரமா மாலை போடு, நேரம் ஆகுது. அங்க கோயில கூட்டு போனோம்டா. வரு எத்தனை வாட்டி போனஸ்டா தெரியுமா? இன்னும் ஒவ்வொன்றுக்கு லேட் ஆகிக்கிறீங்க. நான் எப்படா முகூர்த்தத்துக்கு முடிக்க சட்டை போட்டு மாலையை போட்டு கூட்டு போம்டா. ஒரு தாத்தா, அதுக்குள்ள என்ன அவசரம்? அது ஒரு மணி நேரம் குறிச்சு கொடுத்துருக்காருல, பேசாம இரு. சத்த நேரம் கலாய்க்க விட்டுட்டு மாலை போடணும். என்ன மச்சான் சரிதானே? ஏலே, கலாய்க்கிறதுல பிறவு கலாய்ப்போம்டா. நல்ல நேரம் போறதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும்டா. அம்மட்ட அவசரம். ஏன் ருத்ரா, எங்கேயா செல்வா காணா? ஆதி தாமரத்துக்கு வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க. இப்பதே எடுத்துட்டு போறியா? அதுக்கு உள்ள அனுப்பி விட்டேன். நம்ம மாலையை போட்டு கூட்டு போலாம்ட்டு. அதே சொல்லிவிட்டேன், எல்லாத்தையும் பொறுப்பா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி. எதையுமே கால வாங்க மாட்டாங்க. அப்ப பெண்ணாய் போய் காலத்தையும் சொல்லிவிட்டேன். என்னத்த சொன்னாங்களோ? சரி சீக்கிரம் மாலை போடியா. சரி மச்சான். மச்சானோட ஒரு முறைக்கு தப்பு மாப்பிள்ளையோட ஒரு முறைக்கு சில அட்வைஸ்கள் கொடுக்குறேன். என்ன நல்லபடியா அக்கா வச்சு பாத்துக்கிறேன். என்ன நல்லா பாத்துக்கிட்டு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு நல்லா சீரும் சிறப்புமா சந்தோஷமா வாழ வைக்கணும். சரியா? அப்படி மனசுக்கு நடிச்சிட்டு மாலையை போடுறேன். சரியா பாபா? நீ அளந்து பேசுறதுக்கு முகத்திலே முடிஞ்சு போயிருப்பா. சீக்கிரம் மாலையை போட்டு விடுறா. ரொம்பவே துடிக்கிறாப்ல, போட்டு விடுவான். அண்ணே, மாப்பிள்ளைக்கான பாட்டு சவுண்ட் நல்லா கிளி கிளி கிளிக்க விடுங்கனே. மணமகை வாராரு, மருமகை வாராரு, மகளுக்கேத்த மன்னவை வாராரு, மகை வாராரு, மருமகை
சரி சரி பிறகு பேசலாம் மீதியா வாங்க கோயிலுக்கு போவோம் நேரம் வந்து கிளம்புவோம் ஆமாடா வந்து பேசுவோம் வாங்க வாங்க நீங்க போய்க்கிருங்க நான் பின்னாடி வாரேன் சரிடா லேட் ஆக்கி போடாத வேமாவா என்ன தாமதம் ஆக்குன்னு டைம் போச்சோ சீக்கிரம் வந்துரு நாங்க கிளம்புறோம் வந்துருவோம் நீங்க போங்க நான் வாரேன் எக்ஸ்கியூஸ் மீ தாம்பலிங்க எங்க இருக்கு அது சீனியர் நீங்களா மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாம நான் வரேன் தயிர் சாதம் இல்ல என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன் என்னை கண்டுக்கவே மாட்டீங்களா மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா நான் ஒன்றும் நினைச்சிட்டு இல்லை சீனியர் ஒன்றும் இல்லை அப்புறம் நான் ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன் உங்களுக்கு தான் கல்யாணம்னு நினைச்சு மனசுல தப்பா புரிஞ்சுட்டேன் ஆனா வீட்டுக்கு வந்தது பார்த்ததுக்கு பிறகுதான் தெரியும் உங்களுக்கு கல்யாணம் இல்ல உங்க அண்ணனுக்குன்னு ஏன் எனக்கு கல்யாணமா இருந்தா உனக்கே வலிக்குது இல்ல சீனியர் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லல நீங்க கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு சந்தோஷம் தான் சொல்றேன் ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டேன்னா நிம்மதியா இருக்கலாம்ல அதுக்கு தான் சொன்னேன் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்கிற நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு எதுவுமே தெரியல என்ன அன்னைக்கு காலேஜ் வந்துட்டு போனவதே அதுக்கு பிறகு நான் காலேஜ்லயும் பார்க்கவும் கிடையாது என்ன பிரச்சனைன்னு புரியவும் இல்லை சரி நான் எதையும் கேட்கல அது உன்னோட விருப்பம் என்ன ஆனா ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் என்னால இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது தயிர் சாதம் நீ நல்லா என்ன நீ நல்லா படிக்கிற பிள்ளை காலேஜுக்கு வந்து படிக்கிற தாண்டி வேற எந்த செயலையும் செய்யக்கூடாதுன்னு மனசுல நினைச்சிருக்க பிள்ளை தேவையில்லாம உன் லைன்ல கிராஸ் பண்ணி நானே தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது ஐயோ சீனியர் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நாம நினைக்கிறதா இங்க நடந்துட்டு இருக்கு என்ன நடக்கணும்னு எழுதிருக்கு அதான் நடக்கும் அன்னைக்கு நடந்த பிரச்சனை வேற அது உங்களுக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்க முடியும் உங்களுக்கு அதை சொன்னாலும் புரியாது சீனியர் விட்டுருங்க அதை பத்தி நம்ம பேச வேணாம் நீங்களும் நல்லா படிக்கணும் சீனியர் நல்லா படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போங்க அதுதான் சீனியர் குடும்பத்துக்கு நல்லது உங்க குடும்பம் பாருங்க எவ்வளவு பெரிய கூட்டு குடும்பம் நான் இன்னைக்கு தான் பாக்குறேன் இவ்வளவு பெரிய கூட்டு குடும்பத்துல நீங்க பிறந்துட்டு அதெல்லாம் நீங்க எதுவும் பேசக்கூடாது சீனியர் நல்லா படிங்க என்ன என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் தன்னால் லீவ் எடுத்தேன் ஆனா நானும் படிக்கணும் அதுக்காக தான் மறுபடியும் தோப்பனாருண்ட மன்னிப்பு கேட்டு நான் என்ன சுச்சி இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது என்ன அன்னைக்கு தேவையில்லாம நானே உன்னைய மம்பளுத்து சீண்டிட்டேன் அன்னைக்கு முன்னா சீண்ட மாதிரி இருந்தா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது அப்படி உன் வீட்டில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு எதுவும் தெரியல உங்ககிட்ட தனியாக பேசுறதுக்கு எம்பூட்டும் நான் ட்ரை பண்ணேன் ஆனால் நீ அதுக்கு ஒத்தே வரல சரி ஓகே இனி உன் லைனை தொட மாட்டேன் என்ன தொடரவும் மாட்டேன் உனக்கு கிராஸும் பண்ண மாட்டேன் சந்தோஷமா இரு சொல்லுவாங்கல்ல விளையாட்டு போக்கில் எதை செஞ்சாலும் அது விபரீதத்தில் போய் முடியும்னு உன் விஷயத்தில் விளையாட்டுத்தனமாக ஒரு செயலை செஞ்சேன் ஆனால் கடைசியில் அது இம்புட்டு சீரியஸாக போய் நிற்கும்ண்டு நான் எதிர்பார்க்கல நான் எது சொல்கிறேன்ட்டு கொஞ்சம் யோசிச்சுன்னா உனக்கு புரியும் எதையும் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கிற என்னையவே இம்புட்டு சீரியஸ் ஆக்குனதும் நீதே இன்னொரு விஷயமும் சொல்லணும்னு தோணுச்சு யாருக்காகவும் நான் அழுதது கிடையாது ஏன் என் அப்பா அம்மா இறந்த போது கூட நான் அழுதது கிடையாது முறையா ஒருத்தவங்களுக்காக அழுதுருக்கேன் அப்படின்னா அது உனக்காக மட்டுமே ஒரு பொண்ணால ஒரு பையன் அழுதா அந்த பொண்ணு அந்த பையனுக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல வாரேன் சீனியர் என்ன என்னமோ சொல்லிட்டு போறான் சீனியர் ஒருவேளை அத்தம்பி சொன்ன மாதிரி சீனியருக்கு நம்ம மேல அப்படி ஒரு ஃபீல் இருக்குமா ஏன் சீனியர் நீங்களே எனக்கு காயப்படுத்துறீங்க ஏற்கனவே அத்தம்பியோட வாழ்க்கை அப்படி இருக்கு அப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கா அம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கா இதுல என் படிப்பு இதுல நீங்களும் வேற இல்ல சீனியர் நான் அதுக்கெல்லாம் இடம் தர மாட்டேன் ஆனாலும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காதல் தந்த தழும்புகளில் இப்போதும் நம்பிக்கிட்ட பொண்ணு நானும் எங்க பாவோம் உன்னை விட்டு விலகிட மனமின்றி தள்ளி நானும் போகிறேன் கண்ட கனவெல்லாமே மறவேன் என்றும் அன்பே கண்ட கனவெல்லாமே மறவேன் என்றும் அன்பே இன்னும் உயிரில் ஏதோ சத்தம் தினம் தினம் என்னை கொன்றதே ஏனோ இந்த காதல் என்னை கொல்லாமல் கொன்றதே ஏனோ இந்த காதல் தவியா தவிக்குதடா பொண்ணு மாப்பிளையும் வந்தவா எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சுட்டு அப்புறம் உட்காருங்க மனமேடியில அவந்திகா மாப்பிள்ள 2 பேரும் வணக்கம் வச்சுட்டு அப்புறம் உட்காருங்க சரிங்க மாமா அவைக்கு வணக்கம் நல்லா சாமி கும்பிட்டுட்டே அப்படி கீழே உட்காருங்க ஏனோ இந்த காதல் அது கல்லாகி போனது இப்போ உட்காருங்க உட்காரலாமா வந்தியா ம் தல
இந்த கோயில தான் தல. இலே எனக்கு பயமா இருக்குடா டே, இவங்க டேர் கொடுக்குற பேர்ல எவனோட கல்யாணமே தெரியாம உள்ள போய் சோறு தின்ட்டு வரலாங்கிறியா? தலை இது நம்மளோட டேர் தல, நம்ம சம்பாதிக்கணும்டா, எல்லாத்தையும் செஞ்சுட்டே ஆகணும். நீ பேசாம இரு இப்பவே வீடியோ ஆன் பண்றேன். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கியா? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். சரி, நீங்க சொன்ன டேர் கேக்கு இன்னைக்கு நாங்க பண்ணலாம்னு இருக்கோம். தல பேசல. இல்லை சும்மாறா. ஹாய் மக்களே, ஹாய், எப்படி இருக்கியா? சரி, என் தலைக்கு கொஞ்சம் வாந்தி பேதியமா போய்க்கு இருக்கு, அதனால தலை பேச மாட்டாரு. பாருங்க, இந்த கல்யாணத்துல நம்ம சாப்பிட போறோம். நீங்க சொன்ன மாதிரி யாருன்னு தெரியாத உங்களோட கல்யாணத்துல போய் சாப்பிட்டுட்டு மொய் வச்சுட்டு வர சொன்னீங்க. இன்னைக்கு அதைத்தான் செய்ய போறோம். இந்த கல்யாணம் யாரோடது எங்களுக்கு தெரியாது. சரி, பாட்டா நம்ம வீடியோ எடுத்து உள்ள போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த லைவ்ல வரோம். பாய். ஏய், யாரு நீ? எதுக்கு இப்படி ஓடிக்கி இருக்க? விழுந்துடாத. என்னால அப்படிதான் பேசுவாரு, எதையும் கட்டுக்கிறாதியா. இப்ப நம்ம உள்ள போலாம். எவன்டா அது காது கிட்ட வந்து? எதுக்கா? கண்ணடிக்கல, கைப்பறிக்கல, உள்ள வந்து ஒட்டிக்கிட்ட காதல் தாலாட்ட, மெல்ல வாலாட்ட. அட நீயா? என்னத்துக்கு இப்படி வாழ்ந்து கத்திட்டு வர? அது யார் உங்க தகர பிள்ளையா? நாங்க கல்யாண வீட்டுக்கிட்டே வந்தோம், உனக்கு எப்படி தெரியும்? தல லைவ் போய்கிட்டு இருக்கு தல. இப்ப இந்த போன அங்கிட்டு தூக்கி வீசியே இல்ல எப்படி இருக்கு வெண்ண? இருங்க நண்பர்களே, அப்புறமா வா. அம்மா, நான் ஃபாலோ எல்லாம் பண்ணல. இது எனக்கு தெரிஞ்சவங்களோட கல்யாணம், அதே வந்துட்டு போலாம்னு. யாருக்கு? அப்படியா? தல ஓடிடலாம் தல. அப்படியா? சரி சரி. அது எதுக்கு இப்ப கேட்டுக்கிருக்கிய? யாரும் துரத்துறீங்களா? போங்க, முகூர்த்தத்துக்கு நேரா போகுது, தாலி கட்டிட போறீங்க. ம். எலே, வேற ஏதாவது கல்யாணத்துக்கு போயிருந்தா கூட அசிங்கப்பட்டு இருக்க மாட்டோம்டா. இப்படி கேள்வி கேக்குதுடா. உள்ள வச்சதை கேள்வி கேட்டு மாட்டிக்கணும்டா. என்னடா செய்ய? பாத்துக்குருவோம் தல. நீ வா, நான் போட்டுட்டேன் வீடியோ. இந்நேரம் எவ்வளவு பேர் பாத்துருப்பாங்க தெரியுமா? வா உள்ள போவோம். கசாப்படமா இப்ப எப்படி சொல்லி சமாளிச்சுமா அதே மாதிரி சமாளிப்போம். வா தல. சரி ஓகே, எனக்கு சைட் அடிக்க ஆள் கிடைச்சிருச்சு. சரி வா போவோம். அதுடே வாங்கய்யா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்கய்யா. என்னய்யா நேரம் ஆயிருச்சோ? இல்ல மருது, 2 பேருமே பஞ்சமணிக்கு வரல. இதுவும் இங்க தானே கிடக்குது. அதனால வேலையை கொஞ்சம் பார்த்து வச்சு வர மாதிரி ஆயி போச்சு. என்ன மூத்த முடிஞ்சிருச்சா? இன்னும் நேரம் இருக்கும்லையே. இப்பதான் பொண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வந்தோம். இந்த உட்கார வச்சு மதுரம் ஒதுக்கி இருக்காங்க. ஒருத்தெல்லாம் வந்துட்டு இருக்காங்களா, அதை வரவேற்றுக்கு இருக்கோம். வாங்கய்யா. என்ன அம்மாவா காணா? இன்னைக்கு வேற ஒரு கல்யாணம் நம்ம சொந்தத்துல, அதனால அங்க போயிருக்காங்க. என்னது முகத்தினால ஒரே மாதிரி வந்துட்டு தானே இருக்கு. சரிங்கய்யா, உள்ள வாங்க வாங்க. சும்மா இருங்க. வாங்கய்யா. அப்புறம் சாப்பிட்டீங்களா? வீட்டுல பந்தி போட்டிருந்தமே, சாப்பிட்டு வந்தீங்களா? சாப்பிட்டாச்சியா. சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு. சரிங்கய்யா. மத்தியானமும் சாப்பாடு அருமையா செஞ்சிருப்பாங்க. கெடாகறிதே. இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிடுறேன். அதுக்கு என்ன, சாப்பிட்டு கொடுத்துட்டா போதும். இதுல என்ன இருக்கு? சரிங்கய்யா, உள்ள வாங்க. எனக்கு இன்னும் உள்ள வேலை இருக்கு, நான் வரேன். சரி மருது, பாத்துக்க. என்ன அண்ணனுக்குள்ள சோடி இருக்கு, வரேன். சரிங்கண்ணே. இங்க வாரு, அவரு அந்த பொண்ணோட அப்பா, ஞாபகத்துல இருக்கட்டும். அண்ணே நான் ஒன்னும் செய்யல, கவனமா இரு. அப்படிதான் சொல்லுவேன். வரேன். உள்ள வாங்கய்யா, உட்காருவான். உட்காருவோம் வருது. நான் அப்படி கேட்கணும்னு நினைச்சேன். கணக்குல ஒரு மாதிரி எக்கத்தப்பா போட்டு வச்சிருக்காங்க. நீ வந்தாலும் சரி வரும். கல்யாணத்தை முடிச்சுட்டு முதல்ல வா. என்ன பாக்கணும்? சரிங்கய்யா, கண்டிப்பா வந்துடுறேன். இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நாளைக்கு ரிசப்ஷன், நாளை கழிச்சு வந்துடுறேன். நாளை கழிச்சு நம்ம வேலையை பார்த்துப்போம்யா. சரியா வருது, அதுக்கு சொல்ல வந்தேன். சரி தாமர, மொய்படம் கொடுத்து விட்டானே, எங்க? நான் தான் வச்சிருக்கேன். மொய் எழுத மோச்சிருங்க தாரேன். சரிப்பா. சரி, நான் உள்ள போறேன். வா. என்ன சரிங்கப்பா. ஆரம்பியா, உள்ள வாங்க. சரிங்கய்யா. ஏன் சும்மா இருக்க முடியலையோ? சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப கல்யாணம் நடந்துக்கு இருக்கு. இந்த சமயத்தை ஏதாச்சும் ஒன்னா தப்பா போய் முடியாது, வாய் குத்திக்கிறேன். ரொம்ப பண்ணிக்காது. என்ன இங்க பாருங்க, ஒம்புடுதே மரியாதையா போயிருங்காமா. இங்க பாருங்க, இது வரைக்கும் வம்புடுத்துக்கு இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க அப்பா வந்துட்டாரு. இதுக்கு மேல எதுவும் செய்யாதிய, அப்படிதான் சொல்லுவேன் தாமரை.
நான் எதுவும் செய்யக்கூடாதுன்னா தயவு செஞ்சு என்னை வாங்க போங்கன்னு கூப்பிடாத. என்னை வா போன்னு கூப்பிடு. நீ என்னை வாங்க போங்கன்னு கூப்பிடும் போது எனக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. அப்படிலாம் முடியாது. நான் ஒரு வேலை பாக்குறவன் உங்ககிட்ட. அப்ப நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தேன். நான் பேசுவேன், வைப்பேன், எல்லாம் பண்ணுவேன். நான் வாரேன். டேய், உன்னால எதுவும் சொல்ல முடியாதுடா. ஏன்னா என் மனசுக்குள்ள நீ இருக்க. அதே மாதிரி உன் மனசுக்குள்ள இவ்வளோ துளியுண்டு ஆசையாவது இருக்கும். எவனுக்கு இருக்காம இருக்கும்? இருக்க வைப்பேன். ருத்ரா, அப்பதான் ஏன் இங்க என்னையா செஞ்சுக்கிருக்க? எல்லாம் அங்க நின்னுக்கு இருக்காங்க முன்ன. நீ தானே முன்ன வந்து நிக்கணும். நீ எதுக்கு தனியா வந்து நிக்கிற? ஒண்ணுல பார்த்தா ஐயரு ஓமம் டெவலப்ல அந்த போக ஒத்துக்க மாட்டேங்குது. என் தலைவலிக்குதுன்னு நிக்கிறேன். ருத்ரா, உனக்கு போய் கூட உருப்படியா சொல்ல வராது. எனத்துக்கே அப்படி போய் சொல்லிக்கிருக்க. அட நெசத்துக்கு தான் நீ பூவா பார்த்தா நல்ல நேரம் போறதுக்குள்ள தாடி கட்ட போறாங்க. போ போய் பாரு. நீ உன் மனசுக்கு என்ன நினைக்கிறேன்னு அப்பத்தாளுக்கு தெரியுமியா? தெரியுதுல அப்பத்தா. அப்புறம் எதுக்கு தேவலாம் தொந்தரவு பண்ணிக்கிருக்க? போ. ஐயா ருத்ரா, அப்பத்தா ஒன்று சொல்லட்டுமா? யாரு கூட யார் சேரணும்னு தலையெழுத்துல போட்டிருக்குமியா. நீ பிறக்கும் போதே உனக்கு பிறந்தவ இந்த உலகத்தில் பிறந்திருப்பா. என்ன, அதே மாதிரி தான் அவந்திகா. இதுக்கிடையில தான் இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் பண்ணிக்கிருக்கோம். என்ன, ஆனால் உன்ன மாதிரி மனசு யாருக்கு இல்லை? என்ன, அவன் மனசு கோணி போயிடுவான்னு சொல்லி நீ இப்படி வந்து உன் தம்பியோட கல்யாணத்தை பார்க்காம ஒத்தையால நின்றுக்கு இருந்தா உன் தம்பி மனசு கோணாதாயா? அதுக்காக இல்ல அப்பத்தா. தெரிஞ்சு பண்ணனா தெரியாம பண்ணனது தெரியல. ஆனா நானே ஏதோ ஒரு வகையில அவந்திகாவுக்கு என் மேல ஆசை வர்றதுக்கு ஏதோ தப்பு செஞ்சிருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரியும். மாமா நம்மள வேணான்னு சொல்லிருச்சு, வெறுத்து ஒதுக்கிருச்சுன்னு சொல்லிட்டு சுத்தமா விருப்பமே இல்லாம மனசு புறா ரணரணமா நொந்து போய் மனமேல உட்காந்துக்கிட்டு இருக்க. நாம விரும்பின பொண்ணு நம்ம அண்ணனை விரும்பிருச்சுன்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு ஓரத்துல ஒரு சின்னதா ஒரு ஏதாவது இருக்கும் அப்பதா. அந்த வேதனையோட அவன் அங்க உட்காந்துக்கிருக்கான். ஏதோ ஒரு வகையில இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தாலும் அவங்க 2 பேரும் மனசு நோக்கிறதுக்கும் நான் காரணமாயிட்டேன். தாலி கட்டும் போது நான் அந்த இடத்துல இருந்தா அவந்திகாவுக்கு மனசு கண்டிப்பா ஒத்துக்கிறாத பத்தா. தாலி கட்டும் போது அவன் கட்டட்டும், மனசு நிறைவோட கட்டட்டும். நாங்க வேணாம் பத்தா. என்னையா ருத்ரா அப்படி சொல்லிக்கிருக்க? இம்புட்டு தூரம் எல்லாம் செஞ்சு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி அவந்திகா ஒத்துக்க வச்சு எல்லாம் பண்ணி கடைசி நேரத்தில் தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி இப்படி வந்து நின்றினா என்னையா செய்ய? நீ இல்லைண்டா கண்டிப்பாக கதிர தாலி கட்ட மாட்டியா? எதையாவது பண்ணி கட்ட வைங்க அப்பத்தா. என்னை கட்டாயப்படுத்தாத. அங்க போய் தாலி கட்ட வை. நான் வரல பத்தா. அவந்திக்காவை என்னால நேருக்கு நேரம் பார்க்க முடியாது. ருத்ரா, நீ இப்படி பண்ணாதையா. நீ யாருக்காக பண்ணலைனாலும் உன் தம்பிக்காகவும் உன் மாமனுக்காகவும் இதை செஞ்சதே ஆகணும். நீ அங்கே இல்லைண்டா உன் மாமி மனசு கோணாதாயா? இந்த உலகத்தில் உன் மாமி மாதிரி யாராவது இருந்திருக்காங்களா? நீ வாழ்க்கையில் ஏதோ துயரப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த துயரத்தை போக்குறதுக்காக அவன் என்னென்னமோ சொல்லி மனசு தேத்திக்கிருக்கான். நீ இப்படி வந்து ஒரு ஓரமாக நின்றீனா அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு ஐயா வந்திருக்க? இல்ல பத்தா, நீ என்ன சொன்னாலும் சரி. என்னால அவந்திக்கா காயப்படுறத தாங்கிக்க முடியல. வேணா பத்தா, நான் அப்படியே நிக்கிறேன். நல்லபடியா தாலி கட்டி முடியட்டும். ருத்ரா ப்ளீஸ் அப்பத்தா, என்னைய கம்பல் பண்ணாத. எனக்கு என் தம்பிய என் தங்கச்சி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். என் வாழ்க்கை எப்படியோ ஒரு இதுல போய்க்கு இருக்கு. அது போகட்டும், நான் வேணான்னு சொல்லல. ஆனா அவந்திகா மனசு எந்த விதத்திலையும் காயப்படக்கூடாது அப்பத்தா. பாவம், நினைச்ச வாழ்க்கை தான் கிடைக்கல. கிடைச்ச வாழ்க்கையாவது நினைச்ச மாதிரி அமைச்சுக்கிறட்டும். விவாதத்தில் உங்கள் அப்பனை மாதிரியே இருக்கியே. சிலர் நிம்மதியா இருக்கிறதுக்கு சில விஷயங்கள்ல நம்ம தள்ளி இருக்கிறதே அப்பதான் எல்லா விதத்திலையும் சரியா வரும். நான் பண்றது சரிதான். இதுக்கு மேலே என்ன சொல்லன்னு தெரில. நான் வரேன். சி, எம்பிட்ட நல்ல மனுஷனா இருக்காரு. அப்போ அவங்க அத்தை மக இவரை விரும்பியிருக்கா? சி, நெசமாவே பாவம். அப்போது இவரோட வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனையோ? பாவம், அவங்க அப்பத்தாவுக்கு மனசே இல்லை. இவரை எப்படியாவது அங்கே கூட்டிகிட்டு போயிடணும். ஆமாம், சிலர் நிம்மதியாக இருக்கிறதுக்காக தள்ளி இருக்கிறது சரிதே. ஆனால் தான் நிம்மதின்னு நினச்சிக்கிருக்கும் போது
அது தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கறது நல்லாவா இருக்கு? ம், நல்லா இல்லை. நமக்காக ஒன்று ஒன்றே பார்த்து பார்த்து செஞ்சாரு. இவருக்காக இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம அவரை எப்படியாவது கூட்டு போயிடுவோம். டே அம்மு, அம்மா சொல்றது கேப்பியா? பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் கையில கொடுத்துருக்க அந்த பூவை மனசார வேண்டிண்டு ஓம் மாங்கல்யம் நமக அப்படின்னு சொல்லி ஓமோட இதுல போடுங்க. சரிங்க சாமி. ஓம் ஓம் மாங்கல்யம் மாங்கல்யம் நமக. நமக. என்னடா அண்ணே, குடிஞ்சிட்டு ரெடி பண்ணாம உட்கார்ந்துருக்க? அருந்ததி பேசாம இரு. சும்மா இருங்கப்பா. எப்படி உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. இவங்கள பூரா ஒத்தால இருந்து எப்படி பழி வாங்கணும், எப்படி ஒரு வழிக்கு கொண்டு வரதுன்னு தெரியாம முழிச்சுக்கிருந்தேன். கடவுளா பார்த்து இவளை அனுப்பி வச்சுட்டான். நீ ஒன்ன வச்சுதே இந்த குடும்பத்துக்குள்ள கேமே ஆட போறேன். அதான் இன்னைக்கு ஒரு நாள் தான். பேரவ நாளைக்கெல்லாம் பார்த்துட்டா ரொம்ப வருத்தப்படுவியா? என்னடா அண்ணே? சும்மா இருங்க. சும்மா இருங்க பிள்ளைகளா. சும்மா இருக்கிறதுக்கு தான் வரேன். அவந்தியா, நீ எதுவும் நினைச்சுக்கிறாத, சும்மா கலாச்சுக்கு இருக்கு. அவந்தியா, இந்த நேரத்துல உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லவா? ம். இந்த மாதிரி உனக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறது என் ஆசைதான். ஆனா இது எல்லாமே கனவுல ஒரு கோட்டை மாதிரி வாழ்ந்துக்கிருந்தேன். ஆனா இது நெசமாகும்னு கனவுல கூட நினைக்கல. இது வரைக்கும் ஒரு அத்தை மக மாதிரி நீ எனக்கு இருந்துட்ட. இனி வரப்போற காலத்துல உனக்கு நான் அப்படி இல்லாம எல்லாமும் மோவா உனக்கு நான் இருப்பேன்னு சொல்றேன். உன் வாழ்க்கையில நீ எதை இழந்திருந்தாலும் நீ எதுக்காக ஆசைப்பட்டு எதுக்காக எங்கனியோ அது எல்லாத்தையும் உனக்கு ஒட்டுமொத்தமா நான் தாரேன். இந்த அக்னி மேல சத்தியம் பண்ணி உங்ககிட்ட அதை சொல்றேன். நெஞ்சோடு கலந்தவளே என் உயிரோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என் அன்பே உனக்காக நான் இருப்பேன் உன் நிழலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. என்னடா பொசுக்குன்னு கையை பிடிச்சிட்டானே எதுவும் நினைக்காத. என் அன்பை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு, அதாவது இந்த அக்னி மேல சத்தியமா உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் அதை பிடிச்சேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. எப்பவும் சொல்றேன், நீ மனசு காயப்படுற மாதிரி நான் எதுவுமே நடந்துக்க மாட்டேன், எப்பவும் நடந்துக்க மாட்டேன். இது என் அப்பா அம்மாவா நினைக்கிற என் அண்ணன் மேல சத்தியம். என் வாழ்க்கையில முடிவெடுக்க நீ யாருண்டு என்னை பார்த்து நீங்க கேட்கலாம். ஆனா எனக்கு நீங்க செஞ்ச நல்லதுக்காக நான் உங்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியத்தையும் செய்யணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு இப்படி இருக்காதீங்க. அவரு உங்க தம்பி. உங்களோட கடந்த வாழ்க்கையில என்ன வேணாலும் இருந்துட்டு போகட்டும். அதை பத்தி எதுக்கு நினைக்கிறீங்க? உங்க கூட பிறந்த தம்பிக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்குது. ஒன்றையும் பார்த்து செஞ்ச நீங்க அவர் தாலி கட்டும் போது நீங்க பக்கத்துல இல்லைன்னா அவர் மனசு குளிருமா? நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல நீ இதுல தலையிட வேணான்னு சொல்லி நீங்க என்னைய துரத்தி விட்டாலும் சரி, என்னை கேவலமா பேசினாலும் கூட சரி, இந்த விஷயத்துல நீங்க இப்படி இருக்கிறத என்னால ஏத்துக்கிற முடியலங்க. உங்க அத்தை மகளுக்காக யோசிக்கிற நீங்க உங்க தம்பிக்காக ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? உங்க குடும்பத்துக்காக ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அவ்வளோ பொறுமையா வந்து உங்க அப்பா உங்ககிட்ட கேட்கும் போது அதுக்கு ஏங்க நீங்க சரின்னு சொல்ல மாட்டீங்க? சொந்த பந்தம் முக்கியம்தான், அதை விட உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. நீங்க அப்படி சொன்னதும் உங்க அப்பத்தாவோட மூஞ்சியை பாத்தியலா? அவங்க சந்தோஷமா தான் அங்கே போய் நிப்பாளுங்கன்னு நீ நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு உங்க தாத்தா பாட்டி தான் எல்லான்ட்டு நான் நினைக்கிறேன். அப்போ உங்க தங்கச்சிகளுக்கும் உங்க தம்பிகளுக்கும் நீங்க தான் அம்மா அப்பாவா இருக்கணும்னு அவங்களும் நினைப்பாங்க. இப்போ நீங்க இல்லாம அவர் தாலி கட்டுவார்னு மட்டும் நீங்க நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுட்டு நீங்க இப்படி இருக்கிறத என்னால பார்க்க முடியலங்க. அந்த பொண்ணு மனசு கோணுண்டு சொல்லி இப்படி ஓரமா நிக்கிற நீங்க உங்க தம்பி மனசு கோணுண்டு நீங்க ஏங்க நினைக்கல? தயவு செஞ்சு உறவுகளுக்கு முக்கியம் கொடுங்க. ஏன்னா என் அண்ணன் தம்பியதே எனக்கு உலகமே. என் அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் இவங்க தான் எனக்கு எல்லாமே. அந்த விதத்துல என் அண்ணனோட ஆசீர்வாதம் எனக்கு எப்போதுமே கிடைக்கணும்னு நினைக்கிறேன். நீ வந்ததுக்கு பிறகும் என் அண்ணங்களோட பாசம் எப்போதுமே எனக்கு நினைச்சு நிற்குன்ற நம்பிக்கையில உங்களுக்கு இன்னைக்கு தாலி கட்ட போறேன். உங்க அத்தை மக மாதிரி ஒரு பொண்ணு இல்லைங்க, எத்தனை பொண்ணு வந்தாலும் சரி அண்ணன் தம்பி பாசத்தை எப்போதுமே யாருனாலையும் பிரிக்க முடியாது. பாசம் உண்மையா இருக்க பட்சத்துல நீங்க இப்படி ஒதுங்கி நிக்கிறதுனால அந்த பொண்ணு மனசு வேணா குளிருமே தவிர உங்க தம்பி மனசெல்லாம் குளிராது.
காலம் முழுசும் உங்க தம்பி மனசுல இருக்கிறது நம்ம கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்டும் போது நம்ம அண்ணன் பக்கத்துல இல்லையே அப்படின்ற அந்த ஒரு நினப்பு மட்டும்தான். புரிஞ்சுக்கிறங்க, தயவு செஞ்சு காயப்படுத்தாதீங்க. நீங்க அங்க போகலேண்டாலும் உங்க தம்பி உங்களை பாக்குற மாதிரி ஒரு ஓரமாவது நில்லுங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க விருப்பம்ங்க. எல்லாருக்கும் நான் புத்திமதி சொல்லியிருக்கேன். யார் தப்பு செஞ்சாலும் அதை தப்புன்னு சுட்டி காட்டி அந்த தப்புல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு எம்பிட்ட முயற்சி செஞ்சிருக்கேன். முறையா எனக்கு அறிவுரை சொன்னது ஒரு பொண்ணு. அப்படி நினைக்கும் போது மனசுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் யாருக்காக இல்லைனாலும் என் தம்பிக்காக கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன். இப்ப சொன்னீங்க பாத்தியலா, இதுதாங்க கரெக்டு. எப்போதுமே நாம யாருக்காகவும் நம்மளை மாத்திக்கிற கூடாது. அந்த பொண்ணு மனசு வேதனைப்பட்டுட்டு போகட்டும் அந்த ஒரு நிமிஷம். அதுக்கு பிறகு கண்டிப்பா உங்க தம்பி அந்த பொண்ணு மனசை மாத்த மாட்டாரா? நமக்கு உறவு தான் முக்கியம், சொந்த பந்தம் அடுத்தாப்புல. நான் கலந்துக்கிறேன். பண்ண தப்புன்னு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் அர்ச்சனா. தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். தாலி கட்ட போறாங்க, வாங்க போலாம். இங்கக்குள்ளே நின்று பார்க்கலாம். ஓகே, நல்ல நேரம் முடிய போகுது, தாலி கொடுத்துடலாமா? எல்லாரும் மனசுக்குள்ள நல்லா வேண்டிக்கோங்க. நாத்தனார் மூத்த நாத்தனார் யாரா பின்னாடி வந்து தாலி கட்டதுக்கு. மச்சியா, நேசத்துக்குமே உங்களுக்கு நன்றி சொல்லணும். தங்க மாதிரி பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கீங்க. எங்க என் பொண்ணு மனசு மாறாம அவ அப்படியே இருந்து வளர்ந்து நினைச்சேன். நேசமாவே இன்னைக்கு என் சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. சொந்த மாதிரி சந்தோஷப்படுத்த யாருனாலையும் முடியவே முடியாது. இன்னைக்கு என் மக கழுத்துல தாலி ஏறப்போகுது. என் மக பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவ பிறந்தத அம்புட்டு கொண்டாட்டமா கொண்டாடிக்கிருக்கேன். சந்தோஷமா உங்க புள்ள கூட என் மக வாழணும். உங்களோட ஆசீர்வாதம் எப்போதுமே இவங்களுக்கு கிடைக்கணும். என் பிள்ளையிட்டவர்க்கு நடையை போல இந்த இலக்கண கவிதையும் எழுந்ததில்லை. முத்துப்பல் தீரக்கின்ற மழலை போல இந்த முன்னொரு கவிதையில் வார்த்தையில்லை. தந்தைக்கு தாய் முதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. ஆரம்பிக்கும் போதே ஒரு மாதிரியாத்தே ஆரம்பிக்குது. முடியும் போது நல்லபடியா முடியணும். நீங்க போனதுக்கு பிறகு இப்ப வரைக்கும் இவங்க எல்லாரும் ஒத்துமையாத்தே இருக்காங்க. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து எவ்வளவு எதையே செஞ்சிடக்கூடாது. நல்லபடியா இவங்க புற இவங்க வாழ்க்கை வாழணும். இப்படியே எங்க கடமையில முதல் கடமை ஒண்ணு நிறைவேறிடுச்சு. பொட்ட பிள்ளையில கரையேத்துறது என்னமோ கஷ்டமான சூழல் தான். அதை விட ஒத்துமையா இருக்க குடும்பத்தை பிரிச்சு தள்ளிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க தாமடா துணியா இருந்து பாத்துருக்கிற சீதைக்கெல்லாம் ராமன் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்ற மாதிரி அம்பட்ட ஆசை வச்சா கடைசியில நிறைய ஆசையா போயிருச்சு. ஆனா இப்போ அவளையும் நினைச்சு பார்க்காத மாதிரி அவளுக்கு ஏத்த ராமே அவனை தேடி வந்திருக்கேன். பழசு எதையும் மனசுக்குள்ள வச்சுக்க கூடாது. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு நல்லபடியா வாழ்க்கை வாழணும். கடவுளே, யா முருகா, நீதாமே அவன் மனசை மாத்தணும். உங்க எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சதே எனக்கு பழக்கம். இதே மாதிரி எப்போதும் ஒத்துமையா இருக்கணும் எல்லாரும். அண்ணனுக்கு இது போதும்டா. நம்மை போலே நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. சரி, எல்லாரும் அச்சதை எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள பிடிங்கோ தாலிய. கனவுலையும் நினைச்சு பார்க்கல மாமா, இம்மா பெரிய வலிக்க கொடுப்பேன்னு. ஒன்ன நினைச்ச மனசுல எப்படி உன் தம்பி கூட நான் வாழ போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு வேற வழியும் இல்லை. இதுதான் என் வாழ்க்கை, வாழ்தான் வேணும். கடைசி நிமிஷத்துலயாவது ஏதாவது மாறும்னு நினைச்சேன். அதாவது முடியல, எதுவுமே மாறல. அப்ப இதுதானே என் வாழ்க்கை. சரி, ஏத்துக்கிறேன். ஆனா கடைசியா ஒரு தடவை I love you மாமா. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாது வாழும் வாழ்வுதான் ஏனோ. கட்டுங்க மாப்பிள்ள. அவந்திகா கட்டட்டுமா? கட்டு மாமா.